Hi everyone, welcome to Vibe with Royalty. ஸோ நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பேசிக் ஒர்க் அவுட், அதாவது வார்ம் அப் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது ஜஸ்ட் வார்ம் அப் மட்டும்தான். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கில் என்ன சொன்னேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து போன வீக்கில் சொன்ன 3 கண்டிஷனை ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். 75% ஃபுட்டு, அதேமாதிரி வாட்டர், ரெகுலர் ஆக்டிவிட்டி, நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாமே இந்த வீக்கு ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நோ சுகரை கட் பண்ணுறேன். அதுக்காக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணல. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நேச்சுரல் சுகர். ஸோ வந்து அந்த நேச்சுரல் சுகரை வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குன்னு அப்ரூவட்டாக கட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடாம, ஸோ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வந்து டிகாக்ஷன் மில்க் டீயாக சேரும்போது மட்டும்தான் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் லெமன் டீ ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து வந்துட்டு ப்ரோட்டீனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸு, எக்கு, அப்புறமேட்டு சிக்கன்னா உடனே சில்லி எல்லாமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சில்லி எல்லாம் இல்லைங்க. நார்மலாக வந்து இப்போ சோயாபீன்ஸ்லாம் வந்து என்னென்னா அந்த சாப்பாட்டில் வந்து போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி சாதத்தில் சோயாபீன்ஸ் போட்டு நம்ம சாப்பிடுவோம். சோயா நிறையா சாப்பிட்டு சாதத்தை கம்மியாக சாப்பிட வேண்டியதான். வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் நிறையா முடிஞ்ச வரைக்கும் நிலத்துக்கு கீழே விளையிறது இந்த கிழங்கு ஐட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கார்போஹைட்ரேட்டும் வேணும். தோசை சாப்பிட்லாம், சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றேன். நான் அதை தான் பண்ண போகிறேன். எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் எல்லாமே லிமிட், எல்லாமே அந்த அளவுலேயே வந்து சாப்பிட்டுக்காது. ஸோ எனக்கு ரொம்ப டஃப்பான விஷயம். என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீ 5 டீ கம்பல்சரி குடிச்சிடுவேன். அது வந்து டிகாக்ஷன், சுகர் தூக்கலாம் இப்படி தான் குடிச்சிட்ருக்கேன். பார்ப்போம், இன்னும் ஒரு 1.5 வீக் நம்ம அடுத்த வீடியோ போடுறப்பல எனக்கு என்ன சேஞ்ச் வருதுன்னு நம்ம பார்ப்போம் விஷயம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் வீக் நான் பண்ணதில் ஒரு 2 days 3 days நான் வந்து சீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு விட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஸோ அந்த 75% வந்து ஒரு 2 daysல ஒரு 2 வேலை மட்டும் கட் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். ரெகுலர் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணதான். ஸோ லாஸ்ட் வீக் நான் வெயிட் காட்டும்போது 84.14 இருந்தால் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, 82.60 காட்டுதுங்க. இந்த 1 kg அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மசில் லாஸ் பண்ணக்கூடாது, வெயிட் லாஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் என்னென்னா கார்போஹைட்ரேட்டு இதெல்லாமே நீங்கள் இது பண்ணது போகி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து பயங்கரமாக இருந்தால் அது உடம்புக்கு கெடுதல். ஃபேட் லாஸ் தான் பண்ணுமே தவிர மசில் லாஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? எல்லா டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க, மசில் லாஸ் பண்ணவே கூடாது. அதை வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாங்க. ஆனால் நம்மளோட எய்ம் என்னென்னா ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அவ்வளோ. ஸோ நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட்டை குறைச்சவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.